ஹாய் வேர்ட்ஸ், வெல்கம் டு தி ஹிடன் ரியல் சேனல். இன்றைக்கி பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னோம்னா, இந்த பருவநிலை மாற்றம், கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறத பற்றி பண்ண போகிறோம். அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த பதிவு ஃபுல்லாக போகுது. கிளைமேட் சேஞ்சு அப்படிங்கிறது வந்து சமீப காலமாகவே வந்து எல்லாருனாலும் பேசப்பட்டிருக்கிறது, உலக அளவில் பேசப்படக்கூடிய இந்த குளோபல் வார்மிங், அதாவது புவிச்சூடேற்றம் என்பது வந்து ஒரு உலகளாவிய பிரச்சனை. இதனால் வந்து அதாவது உயிரினங்கள் உலகத்தில் வாழ்வதே ரொம்ப கடினமாக இருக்கும். அதாவது இது வந்து நல்லா ஆப்ரேட் ஆகும்போது, அதனுடைய ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக ஆப்ரேட் ஆகும்போது உலகம் அழிவை நோக்கி போகும். உலகத்திலே உயிரினங்கள் வாழ்வதற்கான தகுந்த சூழ்நிலை இருக்காது என்று வந்து கணக்கிடுறாங்க. கணக்கிட்டு அதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்போ புவிச்சூடேற்றத்தை, பருவநிலை மாற்றத்தை நம்ம வந்து தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 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 மக்கள் தொகை பெருக்கம், அதாவது தொழில் புரட்சி, அறிவியலுடைய வளர்ச்சி, இதெல்லாம் தான் வந்து இந்த பருவநிலை மாற்றத்துக்கான முக்கிய காரணம். ஒவ்வொன்றும் ஒரு தொடர்புடையதாக இருக்கிறது. எப்படி தொடர்புடையதாக இருக்குன்னா, மக்கள் தொகை பெருக்கம், அதற்கான உணவு தேடல், அதற்கான மக்கள் தொகை பெருக்கத்திற்கு ஏற்ற வசதிகளை பெருக்குவதற்காக தொழிற்சாலைகளினுடைய ஒரு வளர்ச்சி, தொழிற்சாலைகளில் வந்து வளர்ச்சி அடைந்ததன் காரணமாக நம்ம வந்து நிறையா வந்து அதுக்கான எரிபொருள்களை நம்ம பயன்படுத்த ஆரம்பித்தோம். அப்படி எரிபொருளாக பயன்படுத்தப்பட்டதில் வந்து பெரும்பாலான நம்ம ஃபாசில் ஃபியூயல் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலக்கரி, பெட்ரோல், டீசல், இந்த மாதிரியான இதை வந்து நம்ம அதிக அளவில் நம்ம வந்து தொழில் புரட்சி ஏற்பட்ட பிறகு, உலகத்தில் தொழில் புரட்சி ஏற்பட்ட பிறகு இது பெருவாரியாக பயன்படுத்தப்பட்டது. இதன் விளைவாக என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அதிலிருந்து உமிழக்கூடிய இந்த கிரீன் ஹவுஸ் கேஸ், பசுமை குடில் வாயுகள், குறிப்பாக கார்பன் டை ஆக்சைடினுடையது வந்து நிறைய உமிழப்பட்டு தொழிற்சாலைகள் மூலமாக மக்கள் கார் நம்ம பைக் போன்ற அந்த 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 இதெல்லாம் வந்து நம்ம பயன்படுத்துறது காரணமாக நிறைய இனார்மஸாக நம்ம வந்து உமிழ்ந்துட்டோம். கார்பன் டை ஆக்சைடு உமிழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். இந்த கார்பன் டை ஆக்சைடு உமிழ்ந்து கொண்டு இருக்கின்ற காரணத்தினாலே வளிமண்டலத்திலே இவைகளுடைய அளவு வந்து அதிகமாகி பருவநிலை மாற்றத்துக்கு வந்து இவை வந்து காரணமாக இருக்கிறது என்பது இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு மாதிரி தெரிஞ்ச விஷயம்தான். அப்போ இப்போ எப்படி செய்கிறது? அதுக்காக வந்து தொழிற்சாலைகளை நிப்பாட்டி விட முடியாது. தொழில் வந்து எல்லாருடைய இங்கு வாழுகின்ற மக்களுக்கெல்லாம் உணவு கொடுக்க வேண்டும், அவருக்கான வசதி கொடுக்க வேண்டும். அப்படி இருக்கிற போது இதையெல்லாம் தடுத்து ஒரு நாள் நிறுத்திவிட முடியாது. குறிப்பாக எல்லா செக்டார்லையும் வந்து கார்பன் உமிழாத ஒரு ப்ராடக்டை நம்ம எங்கேயுமே பண்ண முடியாது. இப்போ இன்றைக்கு சூழ்நிலையில் ஏற்படுகின்ற ஒரு பொருளை நம்ம தயார் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு விஷயங்களை செய்கின்ற போதோ எவ்வளவு கார்பன் டை ஆக்சைடை உமிழ்கின்றோம் அல்லது கிரீன் ஹவுஸ் கேசஸ் என்று சொல்லக்கூடிய பசுமை குடில் வாயுகளை உமிழ்கிறோம் என்பது தான் இன்றைக்கி வந்து கணக்காக இருக்கிறது. அப்போ இதைத்தான் கிரீன் என்று சொல்கிறார்கள். இந்த பசுமை குடில் வாயுகள் வந்து அதிகமாக வெளியிடாத, கார்பன் டை ஆக்சைடு வெளியிடாத தொழில்நுட்பம் தான் கிரீன் தொழில்நுட்பம் அல்லது கிரீன் தொழில்நுட்பம் என்று சொல்கிறார்கள். அப்படி உருவாகக்கூடிய பொருளையும் வந்து என்ன சொல்கிறாங்க, கிரீன் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு இந்த பில்டிங் செக்டார், இன்னைக்கு வந்து வீடு கட்டுமான தொழில் என்பது பல மடங்கு உலக அளவில் பெரிய அளவிலே அது வளர்ந்து கொண்டே இருக்கிறது. நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டிருக்கிறது. பெரிய பெரிய கட்டடங்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதற்கு கட்டுமான பொருளாக நாம் பயன்படுத்தக்கூடிய சிமெண்ட், மற்ற பில்டிங் மெட்டீரியல் எல்லாம் வந்து கார்பன் டை ஆக்சைடை அதிக அளவு உமிழ்ந்து விட்டுத்தான் நம்ம அந்த பொருள்களை எல்லாம் நம்ம வந்து உற்பத்தி செய்ய முடிகிறது. அப்போ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, கட்டுமான தொழிலில் இருந்து ஒரு ஒரு சஸ்டைனபிள் ஒரு கட்டுமான தொழிலாக மாற்ற வேண்டும் அப்படி தான் சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை நான் பதிவு செஞ்சுட்டு போனால் நல்லாயிருக்கும். இன்றைக்கு உலகத்திலே வந்து பார்த்திங்கன்னா 2 விதமான இருக்கும். ஒன்று சிட்டி, இன்னொன்று வந்து வில்லேஜ், அர்பன் அண்ட் ரூரல் அப்படின்னு சொல்லுவோம். இன்றைக்கி உலக அளவில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையிலே ஏறக்குறைய சரிபாதியான மக்கள்கள் வந்து எங்கே வசிக்கிறார்கள் என்று சொன்னால் சிட்டிகளில் வசிக்கிறார்கள். அப்போ இந்த சிட்டிகளிலிருந்து வெளியிடக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு, உமிழக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு அளவு, அதாவது கிராமப்புறங்களை கணக்கில் கொண்டு உலகளவில், நான் சொல்லுவது நம்ம நாடு அடுத்த நாடு அப்படி இருக்கிற உலகளாவியான ஒரு பேச்சு தான் இந்த பேச்சு. அப்படி வந்துகின்ற போது அப்போ சிட்டி பகுதிகளில் இருந்து தான் இந்த அதிக அளவான 70% கார்பன் டை ஆக்சைடு, பசுமை குடில் வாயுகள் வந்து வெளியிடப்படுகின்றன என்று வந்து நம்ம ஒரு கணக்கு சொல்கிறது. அப்போ சிட்டியில் வந்து சஸ்டைனபிள், அதாவது கிரீன் பில்டிங் மெட்டீரியல், கிரீன் டெக்னாலஜி, கிரீன் தொழில்நுட்பம்,
அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்த வேண்டிய இடம் எதுவாக இருக்கிறது அப்படின்னு கேட்டால் நகர்ப்புறங்களாகத்தான் இருக்கிறது. அப்போ இந்த நகர்ப்புறங்களிலே இந்த கட்டடங்கள் கட்டுவதற்கு கிரீன் மெட்டீரியலை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த கிரீன் மெட்டீரியல் எப்படி தயார் பண்ணுறது, எவையெல்லாம் கிரீன் மெட்டீரியல், அந்த கிரீன் மெட்டீரியல் மட்டும் நம்ம எதிர்பார்க்கப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வருமா என்ற கேள்விகள் எல்லாம் உள்ளடங்கி இருக்கின்றன. ஆகவே இது அதாவது பருவநிலை மாற்றம் என்பது ஒரு பயங்கரமான ஒரு ஒரு மாநிலத்திற்கு இல்லை மற்ற உயிரினங்களுக்கும் ஒரு பயங்கரமான ஒரு விஷயமாக இருக்கின்ற அபாயகரமான விஷயமாக இருக்கின்ற காரணத்தினாலே அதை தடுத்து நிறுத்துவதற்கு நாம் ஒவ்வொருவரும் முயற்சி செய்ய வேண்டும். இது ஏதோ யாரோ ஒருவர் செய்வார் என்று இல்லாமல் நாம் ஒவ்வொருவருடைய கடமையாக இதை கருத வேண்டும். அப்போ பருவநிலை மாற்றத்தை தடுத்து நிறுத்துவது என்பது நாம் அனைவருடைய கடமை என்பதை சொல்வதற்குத்தான் இந்த பதிவை நான் இங்கு பதிவு செய்கின்றேன். இன்னும் மேலும் பருவநிலை மாற்றங்கள் பற்றியான பதிவுகளை நாம் அவ்வப்போது செய்து கொண்டுதான் இருப்போம் என்று சொல்லி இந்த பதிவுக்கு என்னுடைய இணைந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.